அத்தியாயம் 90. சூரத்துல் பலத். நகரம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நபியே, இந்த மக்கா நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். இந்நகரத்தில் போர் செய்வது சற்று நேரம் உமக்கு ஆகுமாக்கப்பட்டதாக இருக்க நீர் தங்கியிருக்கும் நிலையில் தந்தையின் மீதும் பிறந்தோராகிய சந்ததியினரின் மீதும் சத்தியமாக திட்டமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்திருக்கின்றோம். நிச்சயமாக ஒருவரும் தன்னை தண்டிக்க தன்மீது சக்தி பெறவே மாட்டார் என அவன் எண்ணிக்கொள்கிறானா? ஏராளமான பொருளை நான் முஹம்மதின் விரோதத்திற்காக அழித்திருக்கிறேன் என்று ஹாரிஸாகிய அவன் ஆணவமாக கூறுகின்றான். நிச்சயமாக ஒருவருமே தன்னை பார்க்கவில்லை என்று அவன் எண்ணிக்கொள்கின்றானா? இரு கண்களை அவனுக்கு நாம் அமைக்கவில்லையா? ஒரு நாவையும் இரு உதடுகளையும் நாம் அவனுக்கு அமைக்கவில்லையா? மேலும் நன்மை தீமையாகிய இரு வழிகளை நாம் அவனுக்கு காண்பித்துவிட்டோம். எனினும் இதுவரையில் அவன் அகபாவைக் கடக்கவில்லை. நபியே, அகபா என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அதுதான் ஓர் அடிமையை விடுதலை செய்தலாகும், அல்லது பசியுடைய நாளில் உணவளித்தலாகும். யாருக்கெனில் நெருங்கிய உறவுடைய ஒரு அனாதைக்கு, அல்லது வறுமையால் மண்ணில் உழலும் ஏழைக்கு உணவளிப்பதாகும். பின்னர் விசுவாசங்கொண்டு பொறுமையைக் கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தும் அல்லாவின் அடியார்களுக்கு அன்பு செலுத்துமாறு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டும் இருந்தோரில் உள்ளவராக அவர் இருப்பதாகும். இத்தகையோர்தாம் வலப்புறத்தை உடையோர். இன்னும் நம்முடைய வசனங்களை நிராகரிக்கின்றார்களே, அத்தகையோர் அவர்கள் இடப்புறத்தையுடையோர். அவர்கள் மீது எல்லா பக்கமும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கும்.